KSR College of Arts and Science இங்க 2 engineering college, nursing college, dental college இப்படி 12 கல்லூரிகளும் 3 பள்ளிக்கூடங்களும் இருக்கு. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா LKG-க்காக ஒரு குழந்தை உள்ள வந்தா போதும். PhD முடிச்சிட்டு போற அளவுக்கான வசதிகள் இங்க இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் குள்ள வந்துட்டீங்க அப்படினா சிலபஸ் ஓரியன்டட், வெறும் தியரி ஓரியன்டட் அகாடமிக்ஸ் மட்டும் இல்லாம மெஹந்தி இதுல இருந்து எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலரா உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கணுமோ எல்லாத்தையுமே உங்களுக்கு சிலபஸ்ல சொல்லி கொடுத்துருவாங்க. பிராக்டிக்கலா மாடல்ஸை கூப்பிட்டு பிராக்டிஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். நான் வந்து ரோல் பண்ண போறேன். ஆக்ஷன் அப்படி சொல்லி எப்படி சொல்லுங்க? KSR Education Institutions admissions are open now. Why are you waiting? Come and join at KSR. வெளியில இருந்து ஐடி பீப்புள்ஸ், ஐடி growth பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இங்க எங்களுக்கு கண்டக்ட் பண்ணி எங்களுக்கு தாட் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் லேப்ல தே ஆர் கெய்னிங் கம்யூனிகேஷன் ப்ராக்டிஸ், ஒரு ப்ரெனன்சியேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்னு லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இது வந்து நியூட்ரிஷனல் லேப் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூட்ரிஷனல் ப்ராக்டிசஸ் வந்து கேரி அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கோர்ஸ் இது? MSc Costume Design and Fashion சார். இது வந்து போர்ட்ஃபோலியோக்காக கார்மெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சார். UPSC, TNPSC, பேங்க் எக்ஸாம்ஸ்ங்க, RRB இந்த மாதிரியான எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நாங்கள் ட்ரைனிங் இங்கே இன்டர்னல் ட்ரைனிங் செல் மூலமாகவே நம்ம அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். வர்ற பையனுக்கு கண்டிப்பாக ஒரு ஆஃபர் லெட்டர் அவன் கொண்டு போய் தான் தீரணும். இன்டர்ன்ஷிப், ஸ்டார்ட் அப், பூட் கேம்ப், ஹேக்கத்தான் இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் கூட பார்த்தீங்கன்னா நிறையா ஐடியாஸ் கொடுக்கணும். இது வந்து அட்டானமஸ் காலேஜ் கிடையாது. அப்பார்தர் சப்ஜெக்ட் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அன்பான வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் கல்வியில சிறந்து விளங்குற மாவட்டம்னா நாமக்கல்ல தவிர்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக KSR கல்வி குழுமம் கல்வித்துறையில கோல வச்சுட்டு வராங்க. அப்படி இங்க என்னவெல்லாம் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். பொதுவாக +2 ஸ்டூடெண்ட்ஸ் தேர்வு முடிச்சோடனே அடுத்து எந்த கல்லூரியில சேரலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்தோடவே இருப்பாங்க. பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கல்லூரியில படிச்சா நம்ம பிள்ளையோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும், என்னென்ன நிறுவனங்கள்லாம் கேம்பஸ்க்காக வருவாங்க, இங்க என்னென்ன கட்டமைப்பு வசதிகள் இருக்கு, இதெல்லாம் அவங்க தேடுவாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என் கூடவே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். KSR College of Arts and Science Autonomous அந்த கல்லூரியோட நுழைவாயில தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த கல்லூரி மட்டும் இல்லைங்க, இங்க 2 engineering காலேஜ், நர்சிங் காலேஜ், டென்டல் காலேஜ் இப்படி 12 கல்லூரிகளும் 3 பள்ளிக்கூடங்களும் இருக்கு. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா LKG-க்காக ஒரு குழந்தை உள்ள வந்தா போதும், PhD முடிச்சுட்டு போற அளவுக்கான வசதிகள் இங்க இருக்கு. அன்பான வணக்கம் சார். ஹலோ குட் மார்னிங். கல்லூரியோட பேர் சொல்லும்போது அட்டானமஸ்ன்னு சேர்த்து சொல்லும்படி சொன்னாங்க. அது என்ன சார் அது அட்டானமஸ்? KSR College of Arts and Science Autonomous 2009ல் நம்ம அட்டானமஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் போனோம். அட்டானமஸ்க்கும் நான் அட்டானமஸ்க்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இங்கே வந்து நம்ம கரிக்குலம் டிசைன் பண்ணுறது இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டட் கரிக்குலம் நம்மளால் இங்கே டிசைன் பண்ண முடியும். அண்ட் வி கேன் இன்வைட் இண்டஸ்ட்ரி பீப்புள் டு டேக் பார்ட் இன் அவர் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் மீட்டிங்க. அதே மாதிரி இப்போ என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து வெறும் சப்ஜெக்டிவாக மட்டும் பார்க்காம அவனுக்கு ஆண்டர்பிரனாரியல் ஸ்கில்ஸ் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கோர் ஏரியாவை பார்க்குறோம். தொழில் முனைவோராகவும் நம்ம அவங்கள ஆக்கணும். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்லையும் நல்ல பிளேஸ்மெண்ட் லைக் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்லையோ இல்லை அதே மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் CA CMA அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸில் கொண்டு போகிறதுக்கும் இந்த அட்டானமஸில் வந்து ஒரு பெரிய சான்ஸ் என்னன்னா, நம்மளால கரிக்குலம்குள்ளாரியே அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை இன்டகிரேட் பண்ண முடியும். சார் இப்போ நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள் இருக்கத்தான் செய்யுது. அதில் இந்த KSR College of Arts and Science Autonomous எந்த இடத்துல வித்தியாசப்படுது சார்? KSR College of Arts and Science Autonomous அப்படிங்கிறது மேஜராக நாங்கள் வித்தியாசப்படுத்துறது, நாங்கள் ஒரு 5 டைமென்ஷன்ஸில் ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே அட்மிட் பண்ணுறோம். ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள வர்றான்னா இந்த 5 டைமென்ஷன்ஸில் ஏதாவது ஒரு டைமென்ஷன்ஸ் அவன் சூஸ் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்தான்னா அவன் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் ஆர் ஏதாவது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகணும். அடுத்தது
அவன் வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் அடுத்த லெவலுக்கு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத போன குட் மார்னிங் அப்படி இல்லைன்னா அவன் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமாக அவங்கள நாங்கள் நல்லாவே ட்ரெயின் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸை யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம்ஸுங்க ஆர்ஆர்பி இந்த மாதிரியான எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நாங்கள் ட்ரைனிங் இங்கே இன்டர்னல் ட்ரைனிங் செல் மூலமாகவே நம்ம அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். வர்ற பையனுக்கு கண்டிப்பாக ஒரு ஆஃபர் லெட்டர் அவன் கொண்டு போய் தான் தீரணும். அவன் எண்ட் ஆஃப் த டே 3rd இயர் முடிச்சு அவன் வெளியில் போகும்போது அவன் கையில் ஒரு ஆஃபர் லெட்டர் இருக்கணும். இல்லைனா அவன் வந்து ஒரு ஆண்டர்பிரினருக்கான ஒரு தகுதியோடு அவனை வெளியில் கொண்டு போய் வைக்கணுங்கிறது தான் எங்களோட இன்டென்ஷன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு என்னென்ன லேப்லாம் அவசியப்படுது அது எல்லாமே இங்கே இருக்கா? லேப் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோடது வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேப் தான் நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம எல்லாமே மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் நம்ம பசங்களுக்கு டீச் பண்ணுறோம். இது பயோடெக்னாலஜி பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த லேப் தான் பயோடெக்னாலஜி லேப்ங்க. அதே மாதிரி மைக்ரோபயாலஜி லேப் அப்படிங்கிறதும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரீசெண்ட் அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வச்சுட்டு இருக்கிறோங்க. பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் ஆகட்டும் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் ஆகட்டும் எல்லா கோர்சஸ்க்குமே வந்துட்டு நம்ம லேப் தான் வந்துட்டு ஒரு பிரைமரி ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் எஜுகேஷன் அது ரொம்ப அவசியப்படுது. ஆமாம், கண்டிப்பாக எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் அவனுக்கு கொடுக்கணும். ஒரு அந்த என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணோம்னா கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் வந்து அவங்களுக்கு நல்லாவே சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இது லேப் கோர்சஸ்க்கு நம்ம வி கிவ் ப்ரியாரிட்டி டு த மோஸ்ட். அட்டகாசம் சார். அதாவது ஒரு மாணவன் வந்து உள்ளே வரும்பொழுது அவனுக்கான படிப்பு மட்டும் இல்லாமல் தொழில் முனைவோரோ அது கண்டிப்பாக ஒரு வேலை அப்படின்ற உத்தரவாதமும் இதில் இருக்க தான் செய்யுது. இன்னொன்று அந்த கல்வியை வந்து களத்தில் இறங்கி கற்றுக்க வேண்டிய முக்கியமான லேப்ஸும் இங்கே இருக்குது. அதுக்கான கட்டமைப்பு வசதிகள் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நிறைவாக எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தேவைப்படுது. இந்த கல்வி குழுமத்தை விரும்புகின்ற மாணவர்களாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு உங்கள் தரப்புல என்ன சார் உறுதி கொடுப்பீங்க? இங்கே வர்ற ஒவ்வொரு குழந்தையுமே வந்து எங்களோட குழந்தைங்களா தான் நாங்கள் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து ஒரு காலேஜில் வந்து என்னோட பசங்களை சேர்த்து விடுறேன். 3 வருஷம் டிகிரி மட்டும் முடிச்சுட்டு வெளியில் போகிறதுனால அவங்களுக்கு அந்த பெற்றோருக்கு எந்த பிரயோஜனமே இல்லை. ஏன் குழந்தை கேஎஸ்ஆர்ல வந்து படிக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி எதிர்பார்ப்பு எங்கிட்ட இருக்கும்? நான் வந்து என் பையன் நல்ல ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் போகணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இல்லைனா வந்துட்டு என் பையன் MBA படிச்சுட்டு பெரிய நிறுவனத்தில் பெரிய ஒரு உயர் அதிகாரியா போயிருக்கணும்னு நினைப்பேன். நான் ஒரு செட்டில்டு பர்சனா வந்து நான் வெளியில போகும்போது வரணும்னு நினைப்பேன். நான் அதே உணர்வோட தான் நாங்கள் இங்கே, நான் மட்டும் இல்லாமல் எங்களோட டீச்சர்ஸ் அரௌண்ட் ஒரு 300 பேர் நம்ம இங்கே இருக்கிறோம். அத்தனை டீச்சர்ஸுமே வந்துட்டு எங்களோட குழந்தைங்கள பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு வேலைங்கிறது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நான் சொன்ன மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை நான் வந்து டிஃப்ரெண்டான இடத்துக்கு நான் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நான் வந்து பேரண்ட்ஸுக்கு கொடுக்குறேன். மகிழ்ச்சி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அப்படியே ஒரு சுற்று வரும்போது இங்கே ஏதோ நடந்துட்டு இருக்கே அப்படின்றத நான் பார்த்தேன். அப்படி என்னதான் நடக்குது நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன நடந்துட்டு இருக்கீங்க? இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான செஷன் போயிட்டு இருக்கீங்க சார். இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குங்க சார். எங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் எப்படி நாங்கள் வந்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு. அது கோர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது மட்டும் இல்லாமல் வேலைக்கு எப்படி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிறது அப்படின்றதையும் சொல்லித்தராங்க. எஸ் சார். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்? இன்டர்வியூஸில் வந்து ரொம்ப எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க நம்மளால அசம்ஷன் பண்ண முடியாது இல்லைங்க சார். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கனால ட்ரெயினிங் ப்ரோக்ராம் கொடுக்குறவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் இதுக்கு எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து எங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள். அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். பியூட்டி கேர் லேப் அப்படின்னு போட்டிருந்தது. நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு உள்ளே வந்துட்டேன். ஒரு பாப்பா ரொம்ப சின்சியராக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். ஹாய் சார். வணக்கம் சார். என்ன நடந்துட்டு இருக்கு? ஏதாவது ஃபங்க்ஷனா ரெடி ஆகிட்டு இருக்கீங்க? சார் அந்த மாதிரி இல்லை சார். எங்களோட சப்ஜெக்ட்லேயே பேசிக்காக பியூட்டி கேர்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெகுலர் பேசிஸில் வந்து மேக்கப்போட பிரைடல் மேக்கப்போட ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கணும் அப்படின்றக்காக ரெகுலர் பேஸிஸாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது இருக்குது. ஸோ நான் இன்னும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக மாடல் கூப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கோர்ஸ் பேர் என்ன? எந்த இயர்? நான் கோர்ஸ் வந்து டெக்ஸ் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் சார். நான் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து இப்போ பிரைடல் நான் அடுத்து வந்து வெளியே ஷூட் போகிறேன் அப்படின்னா அதுக்காக ப்ராக்டிஸ் தனியாக வெளியில் நான் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணாமல் இங்கே என்னால் ஈஸியாக கற்றுக்க முடியல. வெளியே பேயபிளாக நான் வெளியே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்காம என்னோட கோர்ஸ் டியூரேஷன் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக நான் இதை கற்றுக்க முடியுது. ஸோ அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். படிப்பு அப்படின்றத ப்ராக்டிக்கல் செஷன் நடத்துறது தனியாக ஆளுங்க. கண்டிப்பாங்க சார். இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா சிலபஸ் ஓரியன்ட் வெறும் தியரி ஓரியன்ட் அகாடமிக்ஸ் மட்டும் இல்லாமல் மெஹந்தி இதுலேருந்து எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலராக உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கணுமோ எல்லாத்தையுமே உங்களுக்கு சிலபஸ்ல சொல்லி கொடுத்துருவாங்க. ப்ராக்டிக்கலா மாடல்ஸை கூப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் கிட்ட நான் தெரிஞ்சுக்கணும். நிறைய கோர்சஸ் இருக்கு. பொதுவாக மேக்கப்னா பெண்களுக்கு பிடிக்கும் தான். ஆனா படிப்புன்னு வரும்போது வேற வேற தேர்வு செய்வாங்க. ஆனா நீங்க இந்த கோர்ஸ் எடுத்ததுக்கு என்ன காரணம்? டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் சார். பேர்லயே இருக்கு
டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் ஃபீல்ட். இன்னைக்கான வேர்ல்டில் வந்து பிரிக்கவே முடியாத ஒரு ரெண்டு இது இல்லாமல் வந்து மனுஷங்க யாருமே இயங்கவே முடியாது. ஸோ வந்து இதில் எவ்வளோ ஸ்கோப் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கவுண்டே பண்ண முடியாது. எந்த ஃபீல்டு வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆண்டர்ப்ரனராக போகலாம், வெளியே ஒரு வேலைக்கு போகலாம், நீங்கள் ஒரு ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரி பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் போகலாம். ஸோ எனக்கு இவ்வளோ ஜாப் வெரைட்டிஸ் எனக்கு இருக்குன்றனால என்னோட ஃபியூச்சர் நினச்சி எனக்கு பயம் இல்லை, என் கெரியர் நினச்சி எனக்கு பயம் இல்லை. ஸோ அதுக்காக வேணுன்றதுக்காகவே நான் வந்து சூஸ் பண்ணி நான் படிச்சுட்டு இருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி. லைக் நான் நிறைய கற்றுட்ருக்கேன், நிறைய கற்றுட்டேன், என்னோட கெரியர் செட்டில்டுன்ற ஒரு ஹாப்பினஸும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் வேற ஏதாவது படிக்கணும்னு நினைச்சா கூட நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இந்த கோர்ஸ் எடுத்து நாமளும் படிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணமே வந்துருப்பாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பாட்டு மியூசிக்னு களை கட்டுது என்ன காரணம்? ஆனுவல் டே கிரேட்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம் சார். இப்போ 2 days பிஃபோர் தான் இன்டர் காலேஜியேட் மீட் வந்து நேஷனல் லெவலில் செலிப்ரேட் பண்ணோம் சூப்பராக. அண்ட் அதை தொடர்ந்து ஆனுவல் டேக்கும் வந்துட்டு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு தனியாக ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறாங்களா? ஷோர் சார். அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்துட்டு செம்மையாக ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். அதை யூஸ் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி சூப்பராக பாடவும் செய்றீங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. கல்லூரிகள் அப்படின்னா கண்டிப்பாா நூலகங்கள் இருக்கும், அதில் நிறைய புத்தகங்கள் இருக்கும், இதெல்லாம் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனா உட்காந்து வாசிக்கிறதுக்கான வசதி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நான் வந்து பார்த்தேன், இந்த பக்கம் பசங்க வாசிக்கிறாங்க, இந்த பக்கம் கேர்ள்ஸ் வாசிக்கிறாங்க, அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. இன்னும் கூட இந்த லைப்ரரியை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை. கூட லைப்ரரின்னு இருக்காரு. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். மற்ற லைப்ரரிக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த நூலகம் எந்த அளவுக்கு வித்தியாசப்படுது? இந்த நூலகத்தில் வந்து மொத்தமாக 37,000 புத்தகங்கள் உள்ளே இருக்குது சார். புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் குறிப்புதவி புத்தகங்கள் அது வந்து தனியாக இருக்குது. எனக்கு ஸ்டடீஸ் சம்மந்தமான, அதாவது பாட புத்தகங்கள் ரிலேட்டடான புத்தகங்கள் இருக்குல்ல, அதை தவிர்த்து வேற என்னென்ன புத்தகங்கள்? ரயில்வே துறைக்கு தேவையான பயிற்சிக்கு தேவையான புத்தகங்கள், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இது ரெண்டுமே அக்சஸ் பண்ணிக்கலாம் சார். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து நீங்கள் லைப்ரரியிலேருந்து புக் எடுத்து படிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அது தேவையான ரிசோர்ஸ் வந்து எங்கே இருந்துன்னா சங்கர் ஐஏஎஸ் அகாடமி, ரைஸ் அகாடமி அவங்களோட வந்து நம்ம எம்ஓயு பண்ணியிருக்கோம் சார். அந்த எம்ஓயுலேருந்து அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து இங்கே அக்சஸ் பண்ணிக்கலாம் சார். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம் சார். அவங்க அதுலேருந்தே எடுத்துக்கலாம். மோக் எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் சார். இதெல்லாமே எங்களுடைய சிறப்பு சார். இப்போலாம் நேரம் இருக்கும், அப்போ வந்து அரசு பணிக்கும் தயாராகிற அளவுக்கான வசதிகள் இங்கே இருக்குது சார். இன்னைக்கு டிஜிட்டல் உலகமாக மாறிட்டு இருக்கு. அது சம்பந்தமான சார் கம்ப்ளீட்டாக வந்து மின்னுலகம்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் லைப்ரரி வித்தவுட் வால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கல்லூரியில் வந்து 3 டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணுறோம் சார். ஒன்று வந்து ப்ரொக்யூஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு காமர்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் தனியாக இருக்கும் சார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா புத்தகங்கள் வந்துடும், இதழ்கள் வந்துடும், அதாவது குறிப்பிட்ட இதழ்கள் எல்லாமே உள்ளே வந்துடும் சார். அது அடுத்தது கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா டெல்நெட். இதில் வந்து கம்ப்ளீட்டாக என்டையர் சோர்ஸ் உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான புத்தகங்கள், செய்தித்தாள்கள் எல்லாமே வந்து உள்ளே அக்சஸ் பண்ணிக்கலாம் சார். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா என்லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்லிஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக படிப்புக்கு தேவையான அனைத்துமே இருக்கும் சார். உள்ளே வந்தாங்க அப்படின்னா ஒரு மாணவர் வந்து ஃபஸ்ட் இயரில் வரையில் அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள், 2வது இயர் 3வது இயர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணணும், அதை கற்று எழுதி வெளியிடணும். அதுக்கு தேவையான ரிசர்ச்சுக்கு தேவையான எல்லா வகையிலும் உள்ளே இருக்குங்க சார். அதுக்கு தேவையான யூசர் ப்ரோக்ராமும் ஆர்கனைஸ் பண்ணிடுவோம். இப்போ ஒரு மாணவர், இப்போ எக்ஸாம்பிள் நீங்களே வந்தீங்க அப்படின்னா சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுத்துருவோம் சார். A to Z டைட்டில் தலைப்பு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுலேருந்து இறுதியாக வந்து நீங்கள் குறிப்பு கொடுப்பீங்க யார் யார்கிட்ட எடுத்தேன் அப்படின்னு, அது வரைக்கும் நானே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருவோம் சார். ப்ளூ மேட்டர் க்ரீன் மேட்டர் பார்க்கும்போதே தெரியுது இது நம்ம டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. ஹாய். ஹாய் சார். விஸ்காம் ஸ்டுடியோ அது? எஸ் சார். தீவிரமாக ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க சார். கேஎஸ்ஆர் காலேஜுக்கு அட்மிஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து நாங்கள் அங்கே ட்ரைனிங்க்கு பார்த்துட்டு இருக்கோம். ட்ரைனிங் பார்த்துட்டீங்கன்னா என்ன சொல்ல போறீங்க? லைக் ஸ்கிரிப்ட் வந்து மேக் பார்த்துட்டு இருக்கோம் சார். அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கு அதான் எனக்கு தேவை. என்ன சொல்லுங்க சார்? ஆக்சுவலி கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன்ஸ் ஆர் ஓப்பன் நவ். வை ஆர் யூ வெயிட்டிங்? ஸோ கம் அண்ட் ஜாயின் அட் கேஎஸ்ஆர் காலேஜ். அப்படியே ஷார்ட் இப்போ எடுக்க போறாங்க அடுத்தது, அதுக்கு தயாரா இருக்கீங்க? எஸ் சார். இப்போ நான் வந்து ரோல் பண்ண போறேன். ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே எப்படி சொல்லுவீங்க? கேஎஸ்ஆர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன்ஸ் ஆர் ஓப்பன் நவ். வை ஆர் யூ வெயிட்டிங்? கம் அண்ட் ஜாயின் அட் கேஎஸ்ஆர். சிறப்பு. அப்படி விளம்பரத்துல கேட்குற மாதிரியே இருக்கு. கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன். ஏற்கனவே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பற்றி பார்த்துருந்தா கூட இது மகளிருக்கான கல்லூரி. இங்கே படிப்பு இல்லாமல் கூடுதலான சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இங்கே இருக்கிற பிரின்சிபலை பார்க்கணும். பிரின்சிபல் பார்க்கறதுக்காக தான் இப்போ நான் போயிட்டு கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன். இந்த கல்லூரியோட முதல்வர் டாக்டர் எம் கார்த்திகேயன் இங்கே தான் இருக்காரு. அவர் தான் நான் பார்க்க போகிறேன். ஹாய் சார். ஹலோ சார்.
ஹலோ, மகிழ்ச்சி சார் உங்களை சந்திச்சேன். ஃபார் உமன் மகளிருக்கான கல்லூரியில் இன்னும் கூடுதல் சிறப்புகள்னா என்னென்னலாம் சொன்னாங்க? கோர்ஸ் இல்லாமல் கூடுதலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ, அதாவது சிறு குறு தொழில் முனைவோர், அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அப்பார் தட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் இன்டர்ன்ஷிப், ஸ்டார்ட் அப், பூட் கேம்ப், ஹேக்கத்தான், இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து நிறைய மேனேஜ்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷனோட பார்த்தீங்கன்னா நிறையா ஐடியாஸ் கொடுப்போம். நம்ம அதாவது ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டை வர சொல்லி அவங்களுக்கு தேவையான இன்புட்ஸ் கொடுத்து பார்ட்டிசிபேஷன் லைக் ஈரோடு, சேலம், சென்னை, பெங்களூர் எல்லா இடங்களுக்குமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக போவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ப்ரைஸ் ஆல்சோ வந்து நிறையா வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்பார்தர் சப்ஜெக்ட். இது வந்து அட்டானமஸ் காலேஜ் கிடையாதுங்க. ஸோ தட் சப்ஜெக்ட்டுக்கு அப்பார்தர் சப்ஜெக்ட் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்ற காலேஜ் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்காது. நான் வந்தோடனே பார்க்குறேன், இப்போ கூட பின்னாடி அவ்வளோ பெரிய கப்பலாக இருக்குது. எப்படி சார் இதெல்லாம் சாத்தியம்? இது வந்து பெரியார் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, கேஎஸ்ஆர் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. ஒவ்வொரு வருடமும் எவ்ரி இயர் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இந்த டாப் மோஸ்ட் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ் உமன்ஸ் காலேஜ். ஏன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக ரிசல்ட் வரும்பொழுது நம்ம விமென்ஸ் காலேஜ் சார்பாக கோல்டு மெடல் இல்லாத எவ்ரி இயர் இந்த வருஷம் இல்லவே இல்லை, எல்லா இயரும் கோல்டு மெடல் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அதனுடைய பிரதிபலிப்பு தான் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கப்பலாம் ஈவன் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ. நீங்கள் சொல்லும் போதே எந்த அளவுக்கு தனித்தன்மையோட இருக்குன்றது புரியுது. இதெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு விஷயத்தில் கூடுதலாக இது வந்து எங்களுக்கு அடிஷ்னல் பலம் அப்படின்னாக்கா என்ன சார் சொல்லுங்கள்? இது மகளிர் கல்லூரி அப்படிங்கிறதுனால சேஃப் அண்ட் செக்யூர் அப்படிங்கிறத ரொம்பவே ரொம்ப டீப்பாக அதை நாங்கள் வாட்ச் பண்ணுறோம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் கல்லூரிங்கிறதுனால ஒரு 10:30 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக பேரண்ட்ஸ்க்கு நம்ம வந்து த்ரூ வாட்ஸ்அப் உங்கள் பொண்ணு உங்கள் வார்டு இன்னைக்கு வரல அப்படிங்கிற மெசேஜ் நம்ம வந்து தெளிவுபடுத்திடுவோம். அவங்க விடுமுறை தான் அப்படின்றத அவங்களுக்குமே நீங்கள் உறுதி செய்ய வேண்டிய அவசியம் கண்டிப்பாக. அதுதான் வந்து நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர். நாங்கள் எப்படி நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 days அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கண்டினியூ ஆப்சன்ஸ் இருக்குன்னா 4th day அந்த கிளாஸ் அட்வைசர் வித் மை நாலேஜோட ஒரு சிக்னேச்சர் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹார்ட் காப்பியை டெலிவரி பண்ணிவிடுவோம், போஸ்ட் பண்ணுவோம். இந்த இவ்வளோ நாள் வந்து உங்கள் வார்டு வரல, இதுக்கு என்ன ரீசன் என்னங்கிறது நம்ம வந்து ஹார்ட் காப்பியை லெட்டர் மூலமாகவே சென்ட் பண்ணுவோம். ஆர் அதர்வைஸ் மேக் ஏ கால், ஒரு ஃபோன் கால் பண்ணியும் ஏன் உங்கள் பொண்ணு வரல, என்ன ரீசன் அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ராம்ப்டாக கேதர் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்துட்டு காலேஜ் வரல அப்படின்னாலும் நான் இமீடியட்டாக நம்ம வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு நம்ம இன்டிமேட் பண்ணிடுவோம். ஸோ உள்ளே வந்துட்டாங்கன்னா பாதுகாப்புக்கு எந்த பஞ்சமும் இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்கணும். நிச்சயமா எதுக்கெல்லாம் அவசியம்னு தோணுதோ அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறது தயங்குறதே கிடையாது, நோ சொல்றதே கிடையாது. மகிழ்ச்சி சார், தேங்க்யூ. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கலகட்டது என்ன? ஆனுவல் டே வரப்போகுது சார், அதனால ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்பவுமே அப்படிதான் சார்? ஆமாம் சார். இந்த மாதிரி கல்ச்சுரல் வர டைம்லாம் எங்கள் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ்க்கும் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் சார். அதனால எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு. எஸ் சார். சூப்பர். பார்க்கும்போதே தெரியுது இது கம்ப்யூட்டர் லேப்னு. கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஹாய். ஹாய் சார். என்ன படிக்கிறீங்க? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேங்க சார். இந்த கல்லூரியில் அந்த கோர்ஸ் ஏன் சூஸ் பண்ணீங்க? சார், இந்த காலேஜ் பொறுத்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், கோச்சிங்காக இருக்கட்டும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அக்காவும் இங்கே தான் படித்தா. ஸோ அவள் படித்து அவளோட ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டு அவளோட க்ரோத் பார்த்து நானும் இந்த காலேஜ் சேரணும் அப்படின்னு சொல்லி சேர்ந்தேங்க சார். அடிஷ்னலாக வேறு என்னென்னலாம் சொல்லித்தராங்க? அடிஷ்னலாக எல்லாமே ஆட் ஆன் கோர்சஸ் இருக்குது, நல்ல பிளேஸ்மெண்ட் தராங்க, பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைக் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குங்க சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லாயிருக்கு. சிஎஸ்சி அப்படின்னாக்கா பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் நிறைய படிக்க தேவை. எஸ், லைக் வீக்லி ஒன்ஸ் ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க சார். 1 day ஒர்க் ஷாப் மாதிரி வெளியிலேருந்து ஐடி பீப்புள்ஸ், ஐடி க்ரோத் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இங்கே எங்களுக்கு கண்டக்ட் பண்ணி எங்களுக்கு தாட் பண்ணுவாங்க சார் எல்லா விதமான கோர்சஸ். இப்போ எனக்கே புரிஞ்சிச்சு ஏன் இந்த காலேஜில் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்தீங்க. ஆல் தி பெஸ்ட். பரபரப்பாக கிளாஸ் போயிட்டுருக்கு சார். சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சார். பரவாயில்ல, வாங்க சார். என்ன கிளாஸ் சார்? ஏஐடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹேக்கத்தான் போயிட்டு இருக்குங்க சார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வழக்கமான வகுப்பு தானே இல்லை? இல்லை சார், வழக்கமான வகுப்பு இல்லாமல் இது நம்ம கவர்மெண்ட் மூலமாக ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்தேங்க சார். அதுக்கு அவங்க பெஸ்ட்டு சொல்யூஷன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு 15 லட்ச ரூபா வரைக்கும் ஃபண்டு கொடுத்து ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் போயிட்டு. இல்லை, நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டான்றதுக்காக எனக்காகவே இந்த கேள்வியை கேட்டுக்கிறேன். அதாவது இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, இதை தீக்கணும், அதுக்கு வந்து என்ன மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி தர முடியும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தயார்படுத்துறீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதை பண்ணி கொடுப்பாங்க சார். அதுவும் குறைந்த விலை காஸ்ட்டில் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதுக்குண்டான பெஸ்ட் ஆப்ஷனாக கொடுக்கும்போது நம்ம கவர்மெண்ட் அதை செலக்ட் பண்ணுவோம். சிக்கலை வந்து அரசாங்கம் சொல்லும், தீர்த்து வைப்பதற்கான மாணவர்கள் கொடுக்கணும். அது லோ காஸ்ட்டாகவும் இருக்கணும். லோ காஸ்ட்டாகவும் இருக்கணும்.
அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி பேட்ச் 2 ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து அமௌண்ட்டும் சாங்ஷன் ஆயிருக்குங்க சார். இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக இவங்க சொல்யூஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அரசாங்கம் வந்து கேஎஸ்ஆர் கல்வி குழுமத்துக்காக தனியாக சொல்ல மாட்டாங்களா? ஒரு சிக்கல்னு சொல்லுவாங்க, எல்லா கல்லூரிகளும் தான் அதுக்கு போட்டி போடுவாங்க. அனைத்து கல்லூரிகளும் போட்டி போடுவாங்க. அதில் பெஸ்ட்டாக இருக்கிறத மட்டும் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம கல்லூரி மாணவர்கள் செஞ்சிருக்காங்க, பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி முடிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட். 15 லட்ச ரூபா ஃபண்டு வாங்கியிருக்காங்க. இப்போ அடுத்த பயிற்சி வகுப்பு போயிட்டு இருக்குங்க. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது, மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். இந்த கல்லூரி பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நான் வந்திருக்கேன். இங்கே குறிப்பாக எல்லாரும் ஹெட்செட்லாம் போட்டு ஏதோ வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வரும்போது நான் பார்த்தேன், அங்கே போர்டில் வந்துட்டு கம்யூனிகேஷன் லேபோ லாங்குவேஜ் லேப்னு ஏதோ வருது. லாங்குவேஜ் லேப்னு நினைக்கிறேன். அது என்ன மேடம் லாங்குவேஜ் லேப்? சார் ஆக்சுவலி ப்ரெசென்ட் வேர்ல்டு சினாரியோ வி ஆல் நோ கம்யூனிகேஷன் வந்து ஒரு இன்டீக்ரல் பார்ட் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்யூனிகேஷன் லேப்ல தே ஆர் கெய்னிங் கம்யூனிகேஷன் ப்ராக்டிஸ், ஒரு ப்ரெனன்சியேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்னு லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்டுக்கு இப்போ இருக்க கார்பரேட் சிச்சுவேஷன் நல்ல ஒரு ஃப்ளூயன்சி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே போய் அவங்களோட ஈஸி சர்வைவலுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இப்போ காதில் மாட்டிட்டு என்ன கேட்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சார் ஆக்சுவலி நாங்கள் கேம்பிரிட்ஜ் அந்த யூனிவர்சிட்டியோட சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நிறைய ஆடியோ கான்வர்சேஷன்ஸ் டயலாக்ஸ் வந்து அவங்க லிசன் பண்ற மாதிரி இருக்கும். இது அவங்க லிசன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ப்ரொனன்சியேஷன் எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத நான் வந்து பர்சனல் டெஸ்ட் வச்சு நாங்க பண்ணுவோம். கத்துக்கிட்டாங்கன்றது நீங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்களுக்கான பயிற்சி உண்டு, டெஸ்ட் உண்டு. கண்டிப்பா எவாலுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறப்பு மேடம். இது கிளாஸ் ரூம் நல்லா தெரியுது, இவங்களா ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நீங்க ஆசிரியையா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நான் வந்து அலுமினி சார். I am alumni of this college. இந்த கல்லூரியில படிச்சு முடிச்சு வெளிய போன முன்னாள் மாணவி. Yes sir. இப்போ இங்க என்ன நடக்குது? சார் அலுமினி நான் வந்து என்ன கற்றுட்டேன் இந்த காலேஜில், அதை வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஐ வில் ஷேர் வித் திஸ் காலேஜ். நீங்கள் என்ன படிச்சீங்க? சார் நான் வந்து பிகாம் எஃப்எம்ஏ மீன்ஸ் இஸ் அ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங் அனலிட்டிக்ஸ். இது வந்து நிறைய காலேஜஸில் கிடையாது. திஸ் இஸ் அ ரேர் கோர்ஸ் ஆஃப் திஸ் காலேஜ். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய ஆர் அப்ளிகேஷன், பைத்தான், ஜாவா லைக் திஸ் more of add-on courses are adding this FMA courses. இந்த பைத்தான்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் சொல்லி எஸ் சார், நாங்கள் வந்து add-on கோர்ஸ் வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க காலேஜஸில். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது. இப்போ ஒரு சைபர் செக்யூரிட்டி கிரைம் இந்த மாதிரி நடக்கும்போது ஜாவா இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு சம்திங் சார், கோடிங் லைக் திஸ் சார். ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து இவங்க கூட ஷேர் பண்ணுறது? எஸ் சார், இது வந்து எப்போவுமே ரெகுலராக இயர் பை இயர் நடந்துகிட்டே இருக்கிற ஒரு மீட் சார், அலுமினி மீட் லைக் திஸ். இது வந்து நீங்கள் விருப்பப்பட்டு செய்யணும்? எஸ் சார், நாங்கள் விருப்பப்பட்டு செய்யணும் சார். நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுக்கு வந்து 3 வருஷத்தில் நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போமோ அதை வந்து இவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இவங்க செல்ஃபை இவங்க எப்படி என்ஹான்ஸ் பண்ண, எப்படி டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா சோர்ஸுமே எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் சார். இவங்கள மாதிரி நீங்கள் அங்கே ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு அது கிடைச்சதா? சார் எஸ் சார், கிடச்சிது. பட் என்ன ஸ்டேஜ் ஃபியர் இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது. பட் இங்கே வந்து காலேஜஸில் இந்த மாதிரி பேசும்போது ஸ்டேஜ் ஃபியர் கிடையாது சார். ஸோ ஐ எம் வெரி எஸ் சார். பார்த்துங்க, நீங்களும் இதே மாதிரி முன்னாள் மாணவியாக ஆன பிறகும் எவ்வளோ உச்சத்துக்கு போனாலும் இதே மாதிரி வந்துருங்க. கேஎஸ்ஆர் கல்வி குழுமத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்ன அம்சங்கள்லாம் கூடுதலாக இருக்குது அப்படின்றத பற்றி நான் நிறைய இடங்களில் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட இன்ஃப்ராவில் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய மாணவர்களுக்கு இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அந்த வசதி இருக்குமான ஒரு கேள்வி இருக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் அப்படி யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் குறிப்பிட்டு பேரும் சொல்லியிருக்காங்க. அக்ஷயா யாருங்க? சார் நான் தான் சார். நீங்கள் தான் 100% ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கீங்க. ஆமாம். எப்படி தெரியும் உங்களுக்கு இந்த கல்லூரியில் அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்கன்னு? சார் ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் வந்து சொன்னாங்க சார், கேஎஸ்ஆரில் வந்து 100% ஸ்காலர்ஷிப் தராங்கன்னு. ஸோ அதுக்காக நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேங்க சார். இப்போ 571 எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணேங்க சார். இப்போ வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் கடுமையான உழைப்புக்கு என்னோட பாராட்டுகள். நீங்கள் மட்டும் தானா இல்லை உங்களை மாதிரி வேறு யாராவது இருக்காங்களா? இல்லைங்க சார், நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி படிச்சுட்டு தான் இருக்காங்க ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. அப்போ பணமே இல்லைனாலும் நல்லா படித்தா கூட போதும், இந்த மாதிரி இடத்துல படிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நன்றி. ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் கவுன்சில். ஹாய். ஹாய் சார். என்ன இது ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் கவுன்சில்? என்ன சார், இங்கே எல்லாருமே வேறு வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க. இங்கே எல்லாருக்குமே ஒரு பர்டிகுலர் ஐடியாஸ் இருக்கும். அந்த ஐடியாஸ் வந்து எங்கள் காலேஜ் ஃபேக்கல்ட்டிஸில் சொன்னோம் அப்படின்னா அவங்க ஒரு பர்டிகுலரான பாத்வே கொடுப்பாங்க. லைக் உங்களுக்கான அங்கீகாரம் எங்கே கிடைக்கும், அந்த ஐடியாவுக்கான அங்கீகாரம் எங்கே கிடைக்குமோ அந்த இடத்துக்கு எங்களை கைட் பண்ணுவாங்க சார். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐடியாவை அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகர்த்தி கொண்டு போகிறதுன்றதுக்கான வழியை ஃபேக்கல்ட்டி கொடுப்பாங்க.
அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? ஆமாம் சார். இந்த பிளாட்ஃபார்ம் இவங்க கொடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமா தான் எங்களுக்கான ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. தட் இஸ் ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்னு ஒரு ஐடியா. அதை பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? என்ன ஐடியா கொடுத்தீங்க, என்ன ஆச்சு அது? சார் என்னது வந்து சர்வீஸ் மோட்டிவ் சார். சில பேர் வந்து ப்ராடக்ட் மோட்டிவாக வச்சிருக்காங்க. அது அவங்களோட ஐடியாஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க, லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. அதில் எங்கள் காலேஜில் ஒரு 4 பேர் to 5 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க சார். எதில் செலக்ட் ஆயிருக்கீங்க? கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸில் சார். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கீம், ஒரு கார்டு கொடுப்பாங்க சார். அதுலேருந்து எங்களுக்கான இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறமேட்டு எங்களோட மென்டர்ஸ் எல்லாமே நாங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் எங்களுக்கு ஏதோ மிஷினரிஸ் வேணும் அப்படின்னாலும் கவர்மெண்ட்க்கு இருந்து நாங்கள் அப்ரோச் பண்ணோம்னா எங்களுக்கு கம்மியான சலுகையில் கிடைக்கும். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நிறைய பேர் இதுக்கு வந்து போட்டி போடுவாங்க. அதில் நீங்கள் 4 பேர் செலக்ட் ஆகிருக்கிறதா சொன்னீங்க. என்ன அவங்களுக்கு தேவைப்பட்டது, எதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணீங்க? சார் எங்களுக்கு வந்து நிறைய போட்டி இருக்கும் சார். அந்த இடத்துல பயம், பேசுறது அதெல்லாமே இருக்கும் சார். அது எல்லாமே ப்ராப்பராக எங்களுக்கு கைட் பண்ணாங்க. எப்படி பிச் பண்ணணும் அது எல்லாமே எங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணனால தான் சார் எங்களுக்கு இது கிடைச்சது. சிறு குறு தொழில் முனைவோரா எப்படி உருவாகிறது அப்படின்றது மொத்தமாக நான் புரிஞ்சுக்கணும். சரிதானே? ஆமாம் சார். சிறப்பு, வாழ்த்துக்கள். அப்போ படிக்கும் போதே அடுத்த கட்டமாக தொழில் முனைவோரா ஆகிறதுக்கான பயிற்சி நடக்குதுங்க. ஆமாம் சார். நல்லது. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். என்ன லேப் இது? இது வந்து நியூட்ரிஷனல் லேப் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூட்ரிஷனல் ப்ராக்டிசஸ் வந்து கேரி அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்கே வந்து அடல்ட்ரேஷன் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கிளினிக்கல் குவாலிட்டி அனாலிசிஸ் நடந்துட்டு இருக்கு. டயட் கவுன்சிலிங் எப்படி கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸில் ஏதாவது மைக்ரோப்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அனாலிசிஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நியூட்ரிஷனல் ஃபுட்டு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற ஒரு சில டிப்ஸ் வச்சு அவங்க ஒரு சில நியூட்ரியன்ட் ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கலப்படம் இல்லாத பொருளே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு என்ன தேவைன்னா ஒரு உணவுல கலப்படம் இருக்கு இல்லைன்றதை கண்டுபிடிச்ச முடியுமா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நம்ம இங்கேயே கண்டுபிடிக்கலாம். செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. அதுதான் இங்கே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம்னா நம்ம வீட்டில் நம்மளோட ஹெல்த்துக்கு நம்மளுடைய ஃபுட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சம் இன்க்ரீடியன்ட் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் நம்ம கிச்சனில் இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ். இப்போ நம்ம மஞ்சள் வந்து டெய்லியும் அன்றாட நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் தான். இது வந்து நம்ம பார்க்கும்போது பியூரா இல்லை இன்பியூரா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஈஸி டு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன பண்றாங்க, என்ன செய்யணும்? 1 pinch ஆஃப் டர்மரிக் எடுத்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணுவாங்க. சரி, அதுக்கப்புறம் அது என்னது? வாட்டர் தான், ப்ளைன் வாட்டர். ஸோ இந்த வாட்டர்ல டிசால்வ் பண்றாங்க. ஸோ டிசால்வ் பண்ணும்போது இட் கம்ப்ளீட்லி டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா இதுல எந்த ஒரு அடல்ட்ரண்ட்டும் மிக்ஸ் ஆகலைன்னு அர்த்தம். அப்படின்னா இது நல்ல மஞ்சள். நல்ல மஞ்சள். அண்ட் அடல்ட்ரண்ட் ஏதாவது மிக்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது நம்ம ஒரு 1 minute இப்படி வச்சு பார்த்தோம்னா 2 செப்பரேட்டா டிவைட் ஆயிடும். கீழே வந்து செடிமெண்டேஷன் ஃபார்ம் ஆயிடும். ஸோ அப்போ வந்து சம் அடல்ட்ரண்ட் வந்து இதுல ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இது சுத்தமான மஞ்சள். எஸ் அஃப்கோர்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிப்பா ஆமாங்க சார். ஒருவருக்கும் ஒரு டெக்னிக்ஸ் வந்து நம்ம கிட்டே. அதே மாதிரி பழங்கள்ல வந்து இயற்கையா பழுத்ததா அல்லது செயற்கையாவே எல்லாமே கண்டுபிடிக்கும். இப்போ காமனா வந்து நமக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இது மட்டும் தான் தெரியும். இது ஆர்கானிக் ஃப்ரூட்ஸா பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ண ஃப்ரூட்ஸா அப்படின்றத நம்ம வந்து இங்க அனாலிசிஸ் மூலமா நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் அடிப்படையில் அவங்க கல்வியோட சேர்ந்து வந்து கண்டிப்பாங்க சார். இது ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனோட சேர்ந்து வரும். மைக்ரோ பயாலஜிக்கல் லேப் அதுக்குள்ள வந்திருக்கோம். ஹாய் சார். ஹாய் சார். உங்க பேரு? கிருத்திகா சார். என்ன படிக்கிறீங்க? மைக்ரோ பயாலஜி ஸ்டூடெண்ட் சார், ஃபர்ஸ்ட் இயர். இது ஏதோ ஷாம்பு போட்டிருக்கு சார். இது ஸ்பைருலினா ஷாம்பு சார். ஸ்பைருலினாங்கிறது ஒரு ஆல்கே சார், ஆல்கா, அதாவது பாசிங்கிறது தானே சார். அதை வச்சு நம்ம நிறைய ப்ராடக்ட் செய்யலாம் சார். அதில் ஒரு ப்ராடக்ட் தான் சார் நாங்கள் ஷாம்புன்னு செஞ்சுருக்கோம். இது பயன்படுத்தலாம். கெமிக்கல் இது கெமிக்கல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் சார். இதுக்கு நம்ம நுர வர்றது கூட கெமிக்கலுங்கிற ஆட் பண்ணவே இல்லை சார். ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே இல்லை சேர்க்கல. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பதப்படுத்துறது கூட எதுவும் சேர்க்கல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கில் தான் சார் செஞ்சது. இந்த மாதிரி என்னென்ன பொருள் உங்களால் செய்ய முடியும்? எங்களால் சாக்லேட் செய்ய முடியும், கம்மி செய்ய முடியும். அந்த மாதிரி இதை வச்சு நிறைய சோப் செய்யலாம், ஆயில் செய்யலாம், நிறைய செய்யலாம் சார். ஹேர் ஆயில் சொல்ற எல்லாமே கெமிக்கல் இல்லாம செய்யலாம். எல்லாமே கெமிக்கல் இல்லாத ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கா செய்யலாம் சார். அவ்வளோ ட்ரைண்டா. எஸ் சார். சிறப்பு சிறப்பு. மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான அவ்வளோ டெய்லரிங் மிஷின் இங்கே இருக்குது. ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதோ மும்முரமாக தச்சிட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இது எங்கள் ஃபைனல் ப்ராஜெக்டிங் சார், போர்ட்ஃபோலியோ. ஸோ இது கஸ்டமருக்காக பண்ணுற ஒரு கார்மெண்ட் சார். ஸோ இதோட ஃபைனல் லுக் இப்போ போய்கிட்டு இருக்காங்க சார். என்ன கோர்ஸ் இது? எம்எஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் சார். இது வந்து போர்ட்ஃபோலியோக்காக கார்மெண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். நிறைய கோர்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப ஆர்வமா உங்களுக்கு? எஸ் சார். இது வந்து என்னோட பேஷனேட் ஒர்க்குன்னு சொல்லலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணது. இது நம்மளோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாத ஒரு பேக்ரவுண்ட் சொல்லலாம். படிக்கும் போதே நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபினிஷிங்கோட தச்சிருக்கீங்க அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது வெயிட் சார், ஒரு 10 minutes ஆல்மோஸ்ட் இது ஃபினிஷ்ட். ஃப்ரெண்டுக்கு வந்து போட்டு வந்து உங்களோட அவுட்லுக் காட்டுவாங்க. சூப்பர். என்ன முடிச்சிட்டீங்க போல? ஆமாங்க சார். அவங்க போட்டே வந்துட்டாங்க. இதுவா? ஆமாங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தச்சிட்டு இருந்தது இதுதானா? ஆமாங்க சார். நம்பவே முடியல. ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸலன்ட்.
வாழ்க்கை. கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியை பற்றி நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு விஷயம் தெளிவாக எனக்கு புரியுது. இங்கே படிக்கிற மாணவர்களை கல்வியில் மட்டும் உயர்ந்த மாணவர்களாக மாற்றாமல் நல்ல தரமான தொழில் முனைவர்களாகவும் நல்ல வேலை வாய்ப்பை பெற்று உச்சத்தில் இருக்கும்படியாக செய்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி அரசு பணிக்கு எப்படி தயாராகிறது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு பஞ்சமே இல்லை. இப்படி எல்லா அம்சங்களும் அற்புதமாக பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியை, இப்படி ஒரு கல்வி குழுமத்தை நான் பார்த்தேன். கேஎஸ்ஆர் கல்வி குழுமத்தில் தரமான மாணவர்கள் மட்டும் இல்லாமல் சிறந்த ஆசிரியர்களையும் உருவாக்குறாங்க. கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், இங்கே பிஎட் இருக்குது, எம்எட் இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட 5000 ஆசிரியர்கள் உருவாகி இருக்காங்க. அவங்க உலகத்தின் பல பகுதிகளில் பணியில் இருக்காங்க. என்னடா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பற்றி மட்டும் சொன்னேன், வேறு எதுவும் பேசலையே நினைக்கிறீங்களா? என்ஜினியரிங் காலேஜ் பற்றின தரமான சம்பவம் இருக்குது. கொஞ்சம் காத்துருங்க.